இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா மிக்ஸ் வெஜிடபிள் ஆஃப்கானிக் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட், குடமிளகா இதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பீன்ஸு எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் சீன்சட்டி போட்டாச்சு. நெய்லேயும் பண்ணிக்கலாம், எண்ணெயிலையும் ஊற்றிக்கலாம். நாங்கள் நெய்யில் தான் செய்கிறோம். ஊற்றி நெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் முந்திரி, கசகசா இதெல்லாம் போட்டுக்கலாம். பூண்டு, புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னா, இது ஒரு பேஸ் கிரேவிக்காக இந்த மாதிரி வணக்கி நம்ம வந்து அரைச்சி ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக தான் இது. இந்த மாதிரி நல்லா வணக்கிட்டு நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கலாம். இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, பூரி இந்த மாதிரிக்கெலாம் நம்ம வந்து இந்த மாதிரி கிரேவி செஞ்சு தொட்டு சாப்பிட்லாம். அதில் நம்ம வந்து சாப்பாடுக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும். செமி கிரேவியாக இருந்ததுன்னா தொட்டு சாப்பிட்லாம். நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். காயெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டு வேக வச்சிடலாம். ஒரே ஒரு விசில் விடுங்க போதும். அதுக்கு மேலே விட்டாக்க ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ நம்ம காயெல்லாம் அதில் போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு சிம் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் சீன்சட்டி போட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ வணக்கினது எல்லாத்தையுமே அரைச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் ஊற்றிடலாம். நல்லா நேராக இந்த மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பபுள்ஸ் விடணும். அப்போ வந்து அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த தயிரை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எங்கே ஊற்றணும்? இதில் கொஞ்சம் பால் ஒரு 2 டம்ளர் பாலை வந்து காய வச்சு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டோம். நாங்கள் காயை வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். அது கொஞ்சம் அப்படியே மேலே பபுள் மாதிரி வரணும். ரொம்ப கொதிக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் இந்த காயை வந்து அதில் போட்டுடலாம். வரணும், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ இந்த காயை வந்து அதில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டோம். சிம்மில் தான் வச்சு செஞ்சிட்ருக்கோம். எதுவுமே சிம்மில் வச்சு செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த இப்போ லைட்டாக கொஞ்சம் கொதிச்சுட்ருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் பிரியாணி மசாலா, கரம் மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி பொடி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சதும் இறக்கி வச்சிடலாம். கொஞ்சம் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொதி வந்ததும் இறக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கசூரி மேத்தின்றது ஒன்றும் இல்லை. அது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கும். அந்த வெந்தயக்கீரை இருக்கு இல்லைங்களா, அது நல்லா ஒரு மாதிரி காஞ்சிருக்கும். அதுவே தான் கசூரி மேத்தின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி சொல்லி கேட்டிங்கனாலே கிடைக்கும். இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சாய்ஸ்ரீ ஷார்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.